சென்னை புறநகரில் மழை வெள்ள சேதங்களை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. அதன் கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மத்திய குழு தற்போது எந்த பகுதியில் ஆய்வு செய்து வருது? தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு தற்போது ஆய்வு செய்து வருகிறது. முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள முடிச்சூர், வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த குழுவானது தற்போது ஆய்வு செய்து வருகிறது. உள்துறை மத்திய உள்துறை இணை செயலாளர் டிவிஎஸ் என் பிரசாத் தலைமையிலான இந்த குழுவில் 8 பேர் அடங்கியுள்ளனர். அவருடன் சேர்த்து 9 பேர் கொண்ட குழுவானது தற்போது இந்த ஆய்வு பணியில் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதி, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதி முடிச்சூர் பகுதி. அதனை ஒட்டியுள்ள பகுதிகளான அந்த பாப்பன் கால்வாய், அதே போல சமத்துவ பெரியார் நகர், அஞ்சுகம் நகர் உள்ளிட்ட பகுதிகளை தற்போது இந்த குழுவானது ஆய்வு செய்து வருகிறது. இன்று காலை மத்திய குழுவினர், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த மத்திய குழுவினர் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினர். அந்த அடிப்படையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதாவது பிரதமர் தன்னுடைய கோரிக்கையை ஏற்று பிரதமர் தன்னுடைய அந்த மத்திய குழுவை அமைத்ததற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். அதன் பிறகு முழுமையான ஆய்வை இந்த குழுவானது மேற்கொள்ள வேண்டும். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 4 மாவட்டங்கள் கடுமையாக வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் முழுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் விவசாய நிலங்கள், அதே போல சாலைகள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் இழந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே 500 கோடி நிதி ஒதுக்கி நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதனையும் கருத்தில் கொண்டு பல்வேறு விதமான பணிகளையும் மத்திய குழு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு டிவிஎஸ் என் பிரசாத் முதல்வர் ஜெயலலிதாவிடம் தெரிவித்த கருத்து என்னவென்றால், தங்களுடைய கருக்கை, அதாவது ஏற்கனவே தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வறிக்கையானது தனக்கு வந்ததாகவும் அந்த ஆய்வறிக்கையை தான் முழுவதுமாக படித்ததாகவும் தமிழக அரசு பல்வேறு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது பாராட்டுக்குரியது என்றும் அவர் முதல்வரிடம் தெரிவித்ததாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தற்போது 3 நாட்கள், அதாவது இந்த மத்திய குழுவை பொறுத்தவரை 3 நாட்கள் தங்களுடைய ஆய்வை மேற்கொள்ளவுள்ளனர். இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திலும், நாளை கடலூர் மாவட்டங்களிலும், அதே போல நாளை மறுநாள் சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் இந்த மத்திய குழுவானது ஆய்வுகளை மேற்கொள்வது. தமிழரசன். ஸ்டாலின், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறதா சொன்னீங்க. அங்க இருக்கிற மக்கள் மத்திய குழுவினரிடம் என்னென்ன புகார்களை முன்வைக்கிறாங்க, அவங்க என்னென்ன கேட்கிறாங்க? தமிழரசன், முதலாவதாக இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட பொதுமக்கள் தற்போது காஞ்சிபுரம் தாம்பரம் அருகே உள்ள பள்ளியில் தற்போது கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான மக்கள் பல்வேறு பள்ளிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முதலாவதாக இந்த மத்திய குழுவினர் நேரடியாக அந்த பள்ளிகளுக்கு தான் சென்றனர். அந்த பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களிடம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தீர்கள், என்ன மாதிரியான வாழ்வாதார பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றது, என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது என்பது குறித்து மத்திய குழுவினர் அவர்களிடம் கேட்டிருந்தனர். பல்வேறு விதமான கோரிக்கைகள், குறிப்பாக தங்களுடைய வாழ்வாதாரங்கள் முழுவதுமாக இழந்துள்ளது. அதே போல தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நிவாரண உதவிகள் நிச்சயமாக தங்களுக்கு தேவை என்று தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தனர். அதன் அடிப்படையில் அதன் பிறகு அந்த சந்திப்புக்கு, அந்த முகாம், அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் டிவிஎஸ் என் பிரசாத் ஒரு கருத்தை முன்வைத்தார். அதாவது தன்னுடைய குழு நிச்சயமாக முழுவதுமாக தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை முழுவதுமாக ஆய்வு செய்யும். அனைத்து அதே விவசாய நிலங்களாகட்டும், சாலைகளாகட்டும், மேம்பாலங்களாகட்டும் அனைத்தையுமே ஆய்வு செய்து ஒரு முழுமையான ஆய்வறிக்கையை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிப்போம். அந்த ஆய்வறிக்கை அடிப்படையில் நிச்சயமாக மத்திய அரசு தமிழகத்திற்கு போதுமான நிவாரண உதவி வழங்கும் என நம்புகிறேன் என்ற ஒரு கருத்தை டிவிஎஸ் என் பிரசாத் நம்மிடையே தெரிவித்தார். தமிழரசன்.